நான் ஈக்கடுத்தங்கல்லேருந்து வரேன். இங்கே 1 இயராக ஒர்க் பண்ணுறேன். நான் அவுட்பாண்ட் ப்ராசஸை டேக் கேர் பண்ணியிருக்கேன். அவுட்பாண்ட் ப்ராசஸ்ன்றது என்னென்னா, சிட்டிசன் கொடுத்துருக்க மனுவை வெரிஃபை பண்ணி அவங்களோட கம்ப்ளீட்டான மனு எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சா ஆகலையான்னு வெரிஃபை பண்ணி கம்ப்ளீட் ஆகாத மனு எல்லாத்தையுமே ரீஎன்கொயரி பண்ணி சார்ட் அவுட் பண்ணுறதா இங்கே வேலை. இங்க இருக்க ஏஜென்ட்ஸ் எல்லாருமே ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் கால் பண்ணி அவங்களோட கோரிக்கை எல்லாம் நிறைவேறிடுச்சா, அவங்களுக்கு வந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடுச்சா அப்படின்றத வெரிஃபை பண்ணுவாங்க. அது கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா ஏ கேட்டகரி, பி கேட்டகரி, கம்ப்ளீட் ஆகலைன்னா அந்த கேஸை ரீஓபன் பண்ணி எந்த டிபார்ட்மெண்ட் போகணுமோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அதை ரீஅசைன் பண்ணி அந்த கோரிக்கையை சால்வ் பண்ணுவாங்க. இதுதான் இந்த அவுட்பாண்ட் ப்ராசஸ்ல பண்ற வேலை. தமிழ்நாட்டிலேயோ வேற எங்க இருந்தாலுமே மக்கள் நேர மனு கொடுக்க முடியலன்ற கவலை இல்லாம இந்த 1100 மூலமா எங்க இருந்தாலும் நம்மளோட குறைகளை முதலமைச்சருக்கு சொல்ல முடியுதுன்ற திருப்தி மக்களுக்கு கிடைக்கிறதுனால முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி தெரிவிக்கிறாங்க பொதுமக்கள். இதுல நிறைய அதையும் நாங்க வாவ் கால்ன்ற இதுல எடுக்கிறோம். கம்ப்ளைண்ட் நாங்க கொடுக்கலைங்க. இப்பதான் சிஎம் நம்பர் இல்லாதனால சிஎம் நன்றி சொல்லணுங்க. நான் காய்கறி வியாபாரம் பண்றாங்க, ரொம்ப ஏழ்மையானவங்க தாங்க. என் பையன் 5வது படிக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ல. நான் வியாபாரத்துக்கு போயிட்டு வந்தா காலைல 10 மணிக்கு தான் வருவேன். என் குழந்தைக்கு சாப்பாடு எல்லாம் எதுவுமே கொடுக்க முடியாது. இப்ப காலை உணவு திட்டம் ஒண்ணு கொண்டு வந்தாப்படி அந்த காலையில குழந்தைக்கு 8 மணிக்கு அவங்க நல்ல நவதானியத்தோட சாப்பாடு கொடுக்குறாங்க. இப்ப என் குழந்தை கொஞ்சம் ஆரோக்கியமாவும் இருக்குது, நல்லா இருக்குதுங்க. அது சிஎம் நன்றி சொல்லுங்க. வெளியீடு உங்கள் செய்தி மக்கள் தொடர்பு துறை.